கிட்டன் கேக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான கம்பு தோசை, அதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான சைட் டிஷ் புதினா சட்னி. கம்பு தோசை பண்ணுறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 டம்ளர் கம்புக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் உளுந்து, ஒரு 5 கிராம் அதாவது 1 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, இதை ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம கிரைண்டர்லையோ இல்லை ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்சிலேயோ போட்டு மாவு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓவர் நைட், அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இட்லி மாவு எப்படி பொங்கி வருதோ அந்த மாதிரி காலையில் பொங்கி வந்துடும். நம்ம வழக்கமாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் தோசைக்கல்லை வச்சு நல்லா தண்ணி தெளிச்சிட்டு எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் தோசையை ஊற்றுற மாதிரியே ஊற்றி லைட்டாக மேலாப்பில் எண்ணெய் விட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு, அவ்வளோதான். நமக்கு சூடான கம்பு தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம புதினா சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நம்ம திருகி வச்சுருக்க தேங்காய், அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். நம்மளோட கம்பு தோசை சட்னி ரெடி ஆயாச்சு.